எல்லாருக்கும் குட் ஈவினிங், இனிய மாலை வணக்கம். நாங்க அந்த குட் ஈவினிங் சார். Good ஓகே, evening, sir. Good evening, sir. இஸ்ரை கிளியரா கேக்குதானே Yes, sir. சார்? அப்ப நாங்க முதலாவது பாடம் சமச்சீருங்கிற பாடம் முடிச்சாச்சு, ரெண்டாவது பாடம் காலம்ங்கிற பாடம் முடிச்சாச்சு, மூன்றாவது தெரிதல் முடிச்சாச்சு, நாலாவது காரணிகளும் மடங்குகள்ல அதுல 2 செக்ஷன் இருக்குது. அப்ப முதலாவது தொகுதி முடிச்சாச்சு, இப்ப ரெண்டாவது தொகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிக்கு 5வது பாடமும் முடிச்சாச்சு. இப்ப இந்த காரணிகளும் மடங்குகளும் 2 அப்படிங்கிற பாடத்துல சென்ற சரியா வெள்ளிக்கிழமை கடந்த கிளாஸ்ல அங்க ஒரு சில விஷயங்கள் நாங்க பார்த்தோம். சரியா? அப்ப அந்த வீடியோஸ் வந்து என் யூடியூப்ல நான் ஏத்தி விட்டுருக்கேன். அப்ப நீங்க எந்த டைம் வேணாலும் அதுல போயிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கணும், பார்த்து கொள்ள முடியும். சரியா? பார்த்து கொண்டு அடிக்கடி நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதுல தேவையான விளக்கங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த காரணிகளும் மடங்குகளும் இந்த 2 அப்படிங்கிற பாடத்துல நாங்க ஏற்கனவே இதுல கொஞ்சம் விஷயங்கள் நாங்க பார்த்துட்டோம். அப்ப அதுல ஒரு எண்ணின் காரணி, ஒரு முழு எண் ஒன்று தரப்பட்டா அதோட காரணிகளை எவ்வாறு நாங்க காண்றது அப்படின்னு முதலாவது நாங்க கலந்துரையாடணும். அப்ப எங்களுக்கு ஒரு எண் தரப்பட்டா அந்த எண்ணின் காரணிகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 1 2 3 4 அப்படியாப்பட்ட எண்களால பிரிக்கணும். அப்ப எந்த ஒரு எண்ணின்றையும் காரணியாக அமையணுமா இருந்தா வகுக்கும் பொழுது கட்டாயம் மீதி என்னவாக வர வேண்டும்? பூஜ்ஜியமாக வர வேண்டும். பூஜ்ஜியமாக வர வேண்டும். அப்ப முழுமையாக வகுபடக்கூடிய எண்கள் எல்லாமே அந்த எண்ணின் காரணிகளாக அமையும். இது முதலாவதா நான் பார்த்த விஷயம். சரியா? அப்ப அதுக்கப்புறம் ரெண்டாவது நாங்க பார்த்தோம். சரியா? ரெண்டாவது, ஒரு எண்ணுக்கு எவ்வாறு மடங்குகளை கண்டுபிடிக்கிறது. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு எண் தரப்பட்டா அந்த எண்ணின் மடங்குகளை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நாங்க பார்த்தோம். அப்போ ஒரு எண்ணொன்றின் மடங்குகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா, உதாரணத்துக்கு 6 எடுத்துக்கிறீங்களே, அப்ப 6 மடங்குகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 6 1ஆல பெருக்கணும், 2ஆல பெருக்கணும், 3ஆல பெருக்கணும், 4ஆல பெருக்கணும். அப்ப அப்படி ஒரு எண்ணின் மடங்குகளை கண்டுபிடிக்க வேணுமா இருந்தா 1 2 3 4 5 6 அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு எண்ணால என்ன செஞ்சுட்டு போனீங்க, பெருக்கி கொண்டு போக வேண்டும். அப்படி பெருக்கிட்டு போவோமா இருந்தா அந்த எண்ணின் மடங்குகளை எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப இவ்வாறான மடங்குகள் அப்படிங்கறத நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சரியா? தரம் 3ல இருந்து தரம் 3, தரம் 4, தரம் 5, தரம் 6 காலப்பகுதிகளை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த மடங்குகளை நம்மோடு பாசையில ஒரு பேர் சொல்லலாம். என்ன பேர் சொல்லலாம்? வாய்ப்பாடு சார். வெரி குட். வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. அப்ப நீங்க தரம் 7 ஆட்கள், அப்ப நீங்க நிறைய வாய்ப்பாடுகளை கட்டாயம் நீங்க என்ன செஞ்சு வச்சிருப்பீங்க, மனனம் செய்து வச்சிருப்பீங்க. சரியா? அப்ப எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால பெருக்குனா அதே எண் வரும். ஓர் 2 2, சரியா? ஓர் 3 3, ஓர் 4 4, ஓர் 5 5 அப்படி வரும். அதே எண்ணை 2ஆல பெருக்குனீங்கன்னா அதுதான் 2வது மடங்கு வரும். 3ஆல பெருக்குனீங்கன்னா 3வது மடங்கு வரும். 4ஆல பெருக்குனீங்கன்னா 4வது மடங்கு வரும். 5ஆல பெருக்குனா 5வது மடங்கு, 6ஆல பெருக்குனா 6வது மடங்கு, 7ஆல பெருக்குனீங்கன்னா 7வது மடங்கு, 8ஆல பெருக்குனீங்கன்னா 8வது மடங்கு, 9ஆல பெருக்குனீங்கன்னா 9வது மடங்கு. சரியா? அப்படி தொடர்ந்து பெருக்கி கொண்டு போக அதன் மடங்குகளை கண்டுபிடிக்கலாம். இந்த 2 விஷயங்கள் தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சில விஷயங்கள். ஓகேவா? ஓகே சார். அதோட இந்த பயிற்சியையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? எஸ் சார். சார், ஆமாம். அப்ப இன்றைக்கான தலைப்புக்கு இன்னைக்கு நாங்க போவோம். ஓகே ஓகே சார், இந்த தலைப்பு ஆல்ரெடி போட்டாச்சா? முழு எண் ஒன்றின் முதன்மை காரணிகள். ஓகே இது போட்டிருக்கோமா? ஓகே சார், போட்டாச்சு சார். இல்ல, ஆல்ரெடி இத படிச்சாச்சான்னு கேட்டேன். நோ சார். சார்,
அப்ப முழு எண் ஒன்றின் முதன்மை காரணிகள். அப்போ ஒரு முழு எண் ஒன்றின் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. யாராவது மகள்மார் ரிப்ளை பண்ணுங்க. இது பார்த்துட்டோமா? நல்லா பாருங்க. சார் ஓ, இத பார்த்து சார் இப்ப ஒரு விளக்கம் ஒன்று தாரு, சின்ன விளக்கம் ஒன்று தாரு. இப்ப எங்களுக்கு ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன எண்கள்? முதன்மை எண். முதன்மை எண்கள். வேற எப்படி சொல்லலாம் முதன்மை எண்களை? இரண்டு காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்கள். வெரி குட். இரண்டு காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு காரணிகளை மாத்திரம் கொண்ட ஒன்றிலும் கூடிய முழு எண்களை நாங்க முதன்மை எண்கள் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம். அப்ப முதலாவது முதன்மை எண் வந்து 2. முதலாவது முதன்மை எண் எத்தனை? 2. அப்ப எங்களுக்கு ஒரு எண் தரப்பட்டா அந்த எண்ணை முதன்மை எண்களால மட்டும் பிரிக்க வேண்டும். இப்ப 2ஆல பிரிக்கும் பொழுது திரும்பியும் 2ஆல பிரிக்க இயலுமா இருந்தா 2ஆல பிரிச்சிருவோம். அப்ப 2ஆல எத்தனை தடவைகள் பிரிக்க முடியுமோ அத்தனை தடவைகள் கட்டாயம் நீங்க பிரிச்சிருவோம். அப்புறம் தான் 3க்கு போகணும். 3ஆல பிரிக்க முடியாட்டி 5க்கு போவீங்க. 5ஆலையும் பிரிக்க முடியலன்னா 7க்கு போவீங்க. அப்போ ஒரு எண்ணால எத்தனை தடவைகள் பிரிக்க இருந்தாலும் பிரிச்சு போட்டுட்டு தான் அடுத்த முதன்மை எண்ணுக்கு நகர வேண்டும். இப்போ இதை ஞாபகம் காட்டுறதுக்காக வேண்டி ஒரு உதாரணம் போட்டு காமிக்கிறேன். சார், இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தரப்படுகின்ற எண் 50ன்னு வச்சு கொள்ளுங்க. எவ்வளவு? 50. அப்ப இந்த 50 தானா பிரித்தல்ல, இது 50ல இறுதியாக 0 இருக்கிறனால இது ஒரு இரட்டை எண். அப்ப எத்தனையால பிரிக்கலாம்? 2ஆல. 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 25. இப்ப 25 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண். இப்ப 25 வந்து ஒற்றை எண். அப்ப இது இப்ப 3ஆல பிரிக்க இயலுமா? 25 3ஆல 25 வருதா? அப்ப எத்தனையால பிரிக்கலாம்? 5ஆல. 25ல 5 எத்தனை தடவைகள்? 5 தடவைகள். இப்ப திரும்பியும் 5ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கலாம் சார். எத்தனை தடவைகள்? ஒரு தடவை. அப்ப இறுதியாக எத்தனை வருவாட்டு பிரிக்கணும்? 1 வரும் வரை. ஒரு மட்டும் பிரிக்கணும். அப்ப 50 முதன்மை காரணிகளோட பெருக்கமா எழுதினோம்னா 2 தர 5 தர 5. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த மாதிரி தான் இந்த முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எடுத்து வைக்கிறது. சரியா? சரி சார். அப்ப இதுல அந்த பயிற்சிகள் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பயிற்சியில உள்ள ஒரு 2 கேள்வி இப்ப உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி விடுறேன். சரி, இப்ப இங்க பாருங்க. 84 எவ்வளவு? 84 தானா பிரித்தல போட்டு 2ஆல முதலாவது பிரிப்பீங்க. அப்ப 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 42. திரும்ப 42 2ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கலாம் சார். எவ்வளவு? 21. இப்ப 21 3ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கலாம். 7 தடவை. 7 3ஆல பிரிக்க இயலுமா? முடியாது சார். பிரிப்பீங்க. 7ஆல பிரிக்கணும் சார். 7ஆல பிரிச்சா 1. ஓகேவா? ஓகே சார். அப்ப 84 முதன்மை காரணிகளின் பெருக்கமா எழுதுனா
2 தர 2 தர 3 தர 7. ஓகே Okay, sir. சார், ஓகே அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதன்மை எண்களால வகுத்து இறுதியாக 1 வரும் வரைக்கும் வகுக்கணும். இறுதியாக எத்தனை வரும் வகுக்கணும்? 1 வரும் மட்டும். அப்ப 1 வரும் மட்டும் வகுத்து போட்டுட்டு முதன்மை எண்களை மாத்திரம் பெருக்கி காட்டணும். பாருங்க, 2 2 பெருக்குனா 4, 4 3 பெருக்குனீங்கன்னா 12, 12 7 பெருக்குனா 84 வருதா? Yes, sir. Yes, sir. அப்ப கிளியர் தானே? Yes, sir. Yes, Yes, sir. சார், அப்ப இந்த 3 தலைப்புகள் தான் நாங்க இறுதியாக பார்த்தது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார், Okay, sir. இன்னும் ஒரு உதாரணம் புத்தகத்துல உள்ள ஒரு உதாரணம் ஒன்று விளங்கப்படுத்தி விடுறேன். சரி, இங்க பாருங்க, 63 எவ்வளவு? 63ல இறுதியாக எத்தனை காணப்படுது? 63ங்கிற எண் இறுதியாக உள்ள எண் எத்தனை? 3. அப்ப 3 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண். அப்ப 2ஆல அங்க வகுக்க இயலுமா? முடியாது சார். முடியாது. அப்ப நேரடியா 3க்கு போயிருங்க. நேரடியா எத்தனால வகுப்பீங்க? 3ஆல. 3. அப்ப 63 சரியா? 63 தானா பிரித்தல்ல 3ஆல வகுப்பீங்க. 3ஆல வகுத்தா 6ல 3 எத்தனை தடவைகள்? 2 தடவைகள். 3ல 3 எத்தனை தடவை? 1 தடவை. இப்ப திரும்ப 21 3ஆல வகுக்க இயலுமா? வகுக்கலாம் சார். எத்தனை தடவைகள்? 7 தடவைகள். 7 3 21. இப்ப 7 7ஆல வகுத்தா 1 வந்துரும். அப்ப இறுதியாக 1 வரும் மட்டும் கட்டாயம் என்ன செய்யணும்? வகுக்க வேண்டும். அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி காட்டுகிற 3 பெருக்கல் 3 பெருக்கல் 7. ஓகேவா? ஓகே sir. அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுல யாருக்காவது சிக்கல் வருமா? இப்ப நோ சார். நோ தானே? Yes, sir. சார், அப்ப எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. Yes. சாரியா? சார், அப்ப இதுல அந்த பயிற்சி உங்களுக்கு செய்து கொண்டு வர சொன்ன மாதிரி ஞாபகம் ஒன்று இருக்குது, அப்படித்தானே? சார், அப்ப இதுல பின்வரும் எண்களின் முதன்மை காரணிகளை பெருக்கமாக காண சொல்லியிருக்காங்க. அப்ப 84 செய்து பார்த்துட்டோம். 84 செய்தாச்சு தானே? எஸ் சார், நீங்க செய்து காட்டுறீங்க சார். அப்ப 81 செய்வோம். 81. அப்ப 81 முதலாவது கேள்வி அதுல. அப்ப 81ல இறுதியாக எத்தனை காணப்படுது? 1. அப்ப இரட்டைனா ஒற்றையனா? ஒற்றைய. அப்ப 3ஆல இங்க வகுக்கலாம். 8ல 3 முழுமையாக எத்தனை தடவைகள்? 2 தடவை. 2 தடவை. அப்ப 2 3 6. அப்ப 8ல இருந்து 6 கழிச்சுட்டா மீதி எவ்வளவு? 2. அப்ப 2ஓட 1 சேர்த்தா இப்ப எத்தனை? 21. அப்ப 21ல 3 இருக்கா? Yes, sir. எஸ் சார். அப்ப 81ல 3 27 தடவைகள். 81ல 3 எத்தனை தடவைகள்? 27. இப்ப 27ஐ 3ஆல வகுக்க இயலும். எத்தனை தடவைகள்? 9 தடவைகள். 9 தடவைகள். திரும்ப 9ஐ 3ஆல வகுக்க இயலுமா? முடியும் sir. முடியும். 3 தடவைகள். ஓகே? Okay, sir. 3ஐ வகுக்க முடியுமா? Yes, sir.
எஸ் ஏழும் சார் ஆகவே 81க்கு முதன்மை காரணிகள் எழுதுனீங்கன்னா 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 4 தடவைகள் 4 தடவைகள். அப்போ ஓகேவா? ஓகே சார் ஓகே சார், நீங்க 96 ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். 96 டைப் பண்ணுங்க. ஏழும் தானே? ஏழும் 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 எழுதிட்டீங்களா மகள்? சாரியா? அப்ப பாருங்க, மூன்றாவது கேள்வி. 96 எவ்வளவு? 90 ஆ, அப்ப 96ல இறுதியாக 6 காணப்படுறதுனால இரட்டை எண் 2ஆல வகுக்கலாம் தானே? வகுக்கலாம் சார் ஆ, வகுத்தீங்கன்னா 48. திரும்ப 2ஆல வகுக்கலாம் 24. 24 வெரி குட். 24ம் இரட்டை எண் 2ஆல வகுக்கலாம் எவ்வளவு? 12 12. வெரி குட். 12ம் ஒரு இரட்டை எண் எவ்வளவு? 6 6. 6ம் ஒரு இரட்டை எண். அப்ப 3. 3ஆல பிரிச்சீங்கன்னா 1. ஓகேவா? ஓகே சார் சார், அப்ப 96க்கு முதன்மை எண்களோட பெருக்கமா எழுதுனா 2 எத்தனை தடவைகள்? 5 தடவைகள் 5 தடவைகள். 2 எத்தனை தடவைகள்? 5 5 தடவை 5 தடவைகள். அதே இடத்துல 3 எத்தனை தடவை? ஒரு தடவை ஒரு தடவை. 3 எத்தனை தடவை? ஒரு ஒரு தடவை. அப்போ கிளியரா இப்ப? எஸ் சார் தடவை சார், இரண்டாவது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. அப்ப எழுதானே? முடியும் சார் சார், இந்த இரண்டாவது கேள்வியில கஷ்டமான ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா சொல்லி விடுங்க, செய்து விடுறேன். முதல் 5 இலகுவான கேள்வி நம்பர். 12, 15, 16, 18, 20. அது அவ்வளவு. 28ம் இலகுவான நம்பர். 59, 65, 77, 91. இந்த 4 மட்டும்தான் கொஞ்சம் பெரிய எண்கள். அப்ப அதுல அந்த எண்களை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு வகுக்கக்கூடிய வல்லமை வந்துடும். சரி, இப்போ ஒயிட் போர்டு அழிக்கவா? ஓகே சார் சார், அப்ப இப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கம் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல நோ சார் சரி, சார், இப்ப நாம இன்னைக்கான அடுத்த தலைப்புக்கு நாங்க போறோம். இப்ப தலைப்பு போடுங்க. முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல். முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல். ஓகே? ஓகே சார், இப்ப இங்க பாருங்க. ஒரு இது புக்ல உள்ள உதாரணம். 72 காரணிகளை காணணுமாயிருந்தா 72 காரணிகளை காணணுமாயிருந்தா சரியா, இந்த 72 காரணிகளை முதன்மை எண்களை வைத்துக்கொண்டு முதலாவது நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? பிரித்து எடுத்துக்கொள்ளணும்.
அப்ப முதன்மை எண்களை வைத்து பிரிக்கும் பொழுது பாருங்க 72 ரெண்டால பிரிக்கிறோம். அப்ப 72 ரெண்டால பிரிச்சா 36 வருது. எவ்வளவு வருது? 36. 36. திரும்ப 36 ரெண்டால பிரிக்கணும் தானே? ஆம் சார். அப்ப 36 ரெண்டால பிரிச்சா எவ்வளவு? 18. 18 திரும்ப ரெண்டால பிரிக்கணும். அப்படித்தானே? Yes sir. சார் 18ல 2 எவ்வளவு? 9 9. அந்த கொண்டு கிளியர் இல்லாம இருக்குது, யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது 9 வந்து ஒரு ஒற்றை எண், அது 3 மடங்கு, அதனால 9 3ஆல பிரிக்கலாம். சரி. இப்ப 72 முதன்மை காரணிகளால நாங்க பிரிச்சோம்னா முதலாவது 2ஆல பிரிப்பீங்க 36. 36 ஒரு இரட்டை எண்ணால திரும்ப 2ஆல பிரிக்கலாம் 18. 18ல இறுதியாக 8 காணப்படுறதுனால 18 ஒரு இரட்டை எண், அப்ப 2ஆல பிரிக்க முடியும். 9 ஒரு 3 மடங்கு, இப்ப 3ஆல பிரிச்சீங்கன்னா 3 தடவை, 3ஐயும் 3ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 1. சரி, இப்ப நீங்க அந்த முதன்மை காரணிகளை வைத்து இந்த 72 பெஸ்ட்ல என்ன செஞ்சுக்கிறோம்? பெருக்கமாக எழுதி கொள்ளும். அப்ப 72 பெருக்கமாக எழுதினீங்கன்னா 2 3 தடவைகள் பெருக்கப்படும், 3 2 தடவைகள் பெருக்கப்படும். இப்ப என்ன செய்வீங்க? இதுல உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதுல உள்ள எண்களை தெரிவு செய்து பெருக்கி பார்ப்போம். பாருங்க, இங்க அழகா அந்த படம் போட்டு பெருக்கி காமிச்சிருக்காங்க. விளங்குதா? விளங்குது சார். அப்ப முதலாவது பாருங்க, அவ்வளத்தையும் பெருக்கியிருக்காரு. அப்ப இங்க அவ்வளத்தையும் பெருக்கும் பொழுது 72 வருது. அவ்வளத்தையும் பெருக்கும் பொழுது 72. அப்ப 72 ஒரு காரணி 72. 72 72ஆல பிரிக்கலாம். அப்ப ஒரு காரணி. ரெண்டாவது பாருங்க, ஒரு 2 மட்டும் வேறையா வச்சுக்கிட்டு மத்த பக்கம் 2 2 தடவை 3 2 தடவை பெருக்கியிருக்காங்க. அப்ப 2 தர 36. அப்ப இங்க 2 ஒரு காரணி, 36 ஒரு காரணி. அடுத்து 2ஐயும் 2ஐயும் பெருக்கியிருக்காரு. அப்ப 4. 2ஐயும் 3ஐயும் பெருக்கியிருக்காரு. அப்ப ஒரு பக்கம் 2 எண்கள், இன்னொரு பக்கம் 3 எண்கள். அப்படி பெருக்கையில 4ம் 18. அப்ப 4 ஒரு காரணி, 18 ஒரு காரணி. திரும்ப 2 3ம் 3 2ம், அப்ப 8 தர 9. 9 8 72. 9 8 72. ஆகவே 8 ஒரு காரணி, 9 ஒரு காரணி. திரும்ப ஒரு 3ம் ஒரு 2ம், அப்ப 3 2 6. 3 2 6. 2 2ம் ஒரு 3ம் 12. அப்ப 12 தர 6 72. 12 தர 6 72. அப்படி விருப்பமான மாதிரி எண்ணிக்கையை மாத்தி மாத்தி நீங்க என்ன செய்யணும்? பெருக்கி பார்ப்போம். இறுதியாக 2 3ம் ஒரு 3ம், அந்த பக்கம் 3. அப்ப 24 தர 3 72. அப்ப பாருங்க, முதலாவது 1 தர 72. முதலாவது 1 தர 72. அப்ப 1 ஒரு காரணி, 72 ஒரு காரணி. பாருங்க, கீழே எல்லா காரணியும் தந்திருக்காரு அழகா. அடுத்தது 2 தர 36. அப்ப 2 ஒரு காரணி, 36 ஒரு காரணி. அடுத்தது 4 தர 18. அடுத்தது 8 தர 9. அடுத்தது 6 தர 12. அடுத்தது 24 தர 3. அப்ப மொத்தமாக எத்தனை காரணிகள் உண்டு? 10 காரணிகளா? 12 காரணிகள். 10 காரணிகள். என்ன புதா? சார் 2ம் 72 வராது சார். இல்ல, என்ன எழுதி இல்ல பாருங்க, எந்த காரணி அவர் எழுதி இல்லன்ட்டு 12 எழுதி இல்லனா 12ஐயும் 6ஐயும் எழுதி இல்ல. அப்படித்தானே? Yes sir. மொத்தம் 12 காரணிகள். வெரி குட். இப்படிதான் நல்லா கவனிக்கணும். மொத்தம் எத்தனை காரணிகள்? 12 காரணிகள். சரி. அப்ப நீங்க
இதுல இந்த நான் பாக்ஸ் பண்ணியிருக்கதை நோட் பண்ணணும், இங்கிட்டு இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கதை நோட் பண்ணணும், மேல ஒரு லெக்ல ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன் அதை நோட் பண்ணணும், இந்த கீழே ஒரு லெக்ல அடைப்பு போட்டிருக்கிறேன் அதை நீங்க நோட் பண்ணணும். குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். மற்றது எதுவும் நோட் பண்ண தேவையில்லை. அந்த இதுகளை மட்டும் ஸ்டார் மார்க், ரவுண்ட், அந்த பாக்ஸ், கீழே அடைப்பு, இந்த 4 விஷயத்தை மட்டும் குயிக்கா சொல்லுங்க. அவங்க போடாத 6ஐயும் 12ஐயும் நாங்க இதுல சேர்த்துக்கிறோம் சார். ஓ, சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம். வெரி குட். சேர்த்துக்கொண்டு 12 காரணிகள்னு போட்டுக்கொள்ளுங்க. இந்த காரணிகள் 12 காரணி. 12 காரணிகள். சார் 6 12 தந்திருக்காங்களே சார். 6 12 தந்திருக்குதானே புதா? ஓமே. 1ம் 72ம் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப அவங்க எதை தரல? 6 12 தான் சார். பாருங்க, நான் என்ன சரி மிஸ் பண்ணிட்டேனான்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 6ம் 12ம் தான் சார் மிஸ் ஆகுது. கீழே உள்ள 6 மேலத்தான் 6 12 தந்திருக்காங்க. கீழே அடைப்புல 6 12 எழுதி இல்ல, அப்படித்தானே? ஆமா சார். சார் மகன், நீங்க சொன்னீங்களே கடைசியா, உங்களுக்கு விளங்குதா? 6 12 எழுதி இல்ல. சரி, அப்ப இப்ப கிளியர் தானே? ஒரு ஐடியா வந்துச்சா? எங்களுக்கு ஒரு Clear, எண் sir. தரப்பட்டா, எங்களுக்கு ஒரு எண் தரப்பட்டா, முதலாவது நாங்க என்ன செய்யணும்? அந்த எண்ணை பயன்படுத்தி முதன்மை காரணிகளை காண்ற மாதிரி பிரிச்சிடணும். தானா பிரித்தலை பார்த்து அப்படி பிரிச்சு போட்டுட்டு வித்தியாசமா நீங்க பெருக்கி பார்ப்பீங்க. சரியா? அப்ப அப்படி பெருக்கி பார்க்கும் பொழுது நமக்கு கட்டாயம் அதுல வரும். ஒரு பக்கம் ஒரு எண்ணும், மற்ற பக்கம் அவ்வளவு எண்ணும், அடுத்து 2 எண்ணும், அடுத்து 3 எண்ணும், அடுத்து 3 எண்ணும் 3 எண்ணும், அப்புறம் இந்த பக்கம் 4 எண், அங்கிட்டு 2 எண், இந்த பக்கம் 5 எண், அங்கிட்டு 1 எண். வித்தியாசமான எண்கள் கட்டாயம் வரும். அதுல பாருங்க, அந்த அழகா ரவுண்ட் பண்ணி பேப்பர் ஊதா கலர்ல ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. சரியா? ஓகே சார். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இல்ல சார், கொஞ்சம் டைம் வேணும். சரியா. இன்னும் 2 minutes ஓகே ஓகே. சார்.
போர்டுல ஒன்று செய்து விட்டுருக்கேன், விளங்குதா? பயன் போர்டுல ஒன்று Yes, செய்து sir. விட்டுருக்கேன். போர்டுல ஒன்று செய்து தெரியுது. விட்டுருக்கேன், விளங்குதா? விளங்குது சார். ஆ சரி. 72 நோட் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? நோட் பண்ணியாச்சு சார். சரி. ஓ சார். இப்ப நான் இங்க தந்திருக்கேன் 50. இங்க தந்திருக்கேன் எத்தனை? 50. 50. 50 முதலாவது முதன்மை எண்களால வகுக்கணும். அப்ப முதலாவது முதன்மை எண்களால வகுத்தீங்கன்னா 2ஆல வகுத்தா 25, 25 5ஆல வகுத்தா 5, 5 5ஆல வகுத்தா 1. அப்ப முதன்மை காரணிகளோட பெருக்கம் 50 சமன் 2 தர 5 தர 5. இதை வைத்து இப்படி எழுதணும். அப்ப முதலாவது 50 எழுதுனேன். ஒரு எண் இந்த பக்கம் 2 எண். அப்ப ஒரு எண் இந்த பக்கம் 2 எண்ணும் எடுத்தோம்னா 2 தர எவ்வளவு? 20. 2 தர 25. அப்ப 2 ஒரு காரணி, 25 ஒரு காரணி. அடுத்து முதல்ல உள்ள 2 எண்களும் அங்கிட்டுள்ள ஒரு எண்ணும். அப்ப 10 தர எவ்வளவு வரும்? 5. 5. அப்ப அதுல இருந்து முடிவுக்கு வரலாம் 10 ஒரு காரணி, 5 ஒரு 5 ஒரு காரணி. இறுதியாக அவ்வளவு எண்களையும் பெருக்கிறது. அப்ப அவ்வளத்தையும் பெருக்கினா 50. அப்ப 50 தர எத்தனை? 1. ஆகவே இப்ப 50 இந்த காரணிகள் என்னென்ன? 50 இந்த காரணிகள் 1 2 5, அப்புறம் 10 10, 25 50. அப்ப ஓகேவா? ஓகே சார். நோட் பண்ணி கேளுதானே? ஏலம் சார். கொஞ்சம் வேகமா குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். ஒயிட் போர்ட்ல உள்ளது 50க்கு செய்து காமிச்சிருக்கேன். அத ஓகே சார். பண்ணியாச்சு. இப்ப சில பேர் பேச மாட்டேங்குது சார். அந்த மைக்க ஓப் பண்ணிடணும். பேசி முடிச்சதோட மைக்க ஓப் பண்ணிடணும். அப்பதான் மத்தவங்களுக்கு ஸ்கிரீன் விளங்கும். இல்லாட்டி ஸ்கிரீன் விளங்காம போயிடும். சரி. அப்ப இந்த 2 உதாரணங்கள்ல இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிட்டா? 72 காரணிகள் கண்டதிலையும் 50 காரணிகள் கண்டதிலையும் இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி? சார் ஒயிட் போர்டு அழிக்கவா? சார் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா 50 காரணிகளை? ஓகே சார், நோட் பண்ணியாச்சு. சாரியா. இப்ப இங்க பயிற்சி இருக்குது. இன்னும் ஒரு உதாரணம் விளங்கப்படுத்திடுறேன். அப்ப அதுல ஒரு கேள்வி விளங்கப்படுத்திடுறேன். அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி. ஓகே சார். சார் அப்ப அதுல இறுதியாக உள்ளது 99. எவ்வளவு? 99. இப்ப அதை செய்து காமிக்கிறேன் பாருங்க. சரியா? 99 கடைசி கேள்வி, 6வது கேள்வி. ஓகே, சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். அப்ப இங்க 3ஆல தான் பிரிக்கலாம். 3ஆல பிரிச்சா எவ்வளவு?
33 திரும்பியும் மூன்றால பிரிக்கலாம். எவ்வளவு? 14 11 11. இப்ப 11ஆல மட்டும்தான் பிரிக்க இயலும். எவ்வளவு? 1 1. ஓகேவா ஓகே சார். சார்? ஓகே இப்ப சார் இத முதன்மை காரணிகளின் பெருக்கமா எழுதுனீங்கன்னா 3 தர 3 தர 11. சரி ஓகே சார். சார், அப்ப முதலாவது சோடியா எழுதலாம். 3 தர 3 தர 11. அவ்வளவு எண்களையும் பெருக்குவீங்க. அப்ப அவ்வளவு எண்களையும் பெருக்குனீங்கன்னா 99 தர 1. சரியா? ஓகேவா மகள்? ஓகேவா மகன்? ஓகே சார். சார், ஓகே சார் அடுத்து இந்த பக்கம் 2 எண்களும் இங்கிட்டு ஒரு எண்ணும். அப்ப மூன்றையும் பெருக்குனா எவ்வளவு? 9 9. அப்ப 9 தர 11 11. அடுத்து 3 தர 3 தர 11. அப்ப இங்க ஒரு எண்ணும் அந்த பக்கம் 2 எண்ணும். அப்ப 3 தர எவ்வளவு? 33 33. அப்ப ஓகேவா ஓகே சார். சார்? அப்ப கிளியர் தானே இப்ப? கிளியர் சார். சார், அப்ப இதுல இருந்து ஆகவே 99 காரணிகள் 99 காரணிகள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். 1 3 9 11 9 11 99. 33 99. 33 இறுதியாக 99. ஓகேவா ஓகே சார்? ஓகே சார் அப்ப இந்த மாதிரி செய்ய இயலும்தானே செய்யலாம் சார்? அப்ப இப்ப செய்யலாம் சார் இப்ப 2 கேள்வி. மூன்றாவது கேள்வி 70க்கானது. மூன்றாவது கேள்வி 70. ஆறாவது அது 4வது கேள்வி வந்திருக்கணும். 6வது டைப் ஆகிருக்குது. 84. அது ரெண்டையும் செய்யுங்க பாவம். ஒரு 2 மினிட் டைம் தாரேன். சார் 84 மட்டுமா எழுதிட்டீங்களா பாப்போமா? கொஞ்சம் டைம் சார் 84 கேள்வி மட்டுமா 70 2 வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்கிரீன்ல பாருங்க. 2 கேள்வி சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார் சார், இப்ப நான் செய்ய போறேன். ஆன்சர் சரியா இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார் சார்? இப்ப மூன்றாவது கேள்வி 70.
அப்ப 70 நீங்க தானா பிரித்தல்ல பிரிப்பீங்க. 2ஆல பிரிச்சா 35. 35 5ஆல பிரிச்சா 7. 7 7ஆல பிரிச்சீங்கன்னா 1. ஓகேவா? ஓகே சார். சார் ஓகே அப்ப சார் 70 முதன்மை காரணிகள் எழுதுனீங்கன்னா 2 தர 5 தர 7 தர இப்படி வரும். இப்ப இதை அப்படியே எழுதுவீங்க. 70 2 5 7 இவ்வளத்தையும் பெருக்கினா மயன் 70. அப்ப 70 தர 1. ஓகே. ஓகே சார். பிறகு 2ஐயும் 5ஐயும் பெருக்குவீங்க. அந்த பக்கம் 7ஐயும் பெருக்குவீங்க. அப்ப 2 5 10. அங்கிட்டு 7. 7. இந்த பக்கம் 2 மட்டும் பெருக்குவீங்க. அந்த பக்கம் 5ஐயும் 7ஐயும் பெருக்குவீங்க. அப்ப எவ்வளவு? 2 தர 35. 35. திரும்ப 2ஐயும் 7ஐயும் பெருக்குவீங்க. அந்த பக்கம் 5 பெருக்குவீங்க. அப்ப எவ்வளவு? 14 தர 5. 14 தர 5. அப்ப ஓகேவா? இவ்வளவு தான் வரப்போகுது. ஓகே. ஓகே ஓகே சார். ஆகவே 70 காரணிகள் 70 காரணிகள் சொல்லுங்க. 1 1 2 5 7 5 14 14 35 35 70. 70. அப்ப ஓகேவா? இப்ப கிளியரா? கிளியர் சார். சரி. அப்ப இப்ப இந்த தலைப்பு ஓகே தானே? இப்ப இந்த தலைப்புல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சாரியா? சரி. அப்ப அதுல உள்ள பேலன்ஸ் ஸ்கேல் எல்லாம் செய்து கொள்ள தானே? செய்து கொள்ளலாம். சரி. அப்ப இதுல 99 விளங்கப்படுத்திட்டேன். 70ஐயும் பார்த்தாச்சு. அங்கிட்டு 24 ஓகே. இப்ப 84 செய்து காட்டணுமா? தேவையில்ல தானே? தேவையில்ல சார். சரியா? தேவையில்ல. சரி ஓகே. அப்ப அடுத்த தலைப்பு போவோம். போலாம் சார். மகள் அடுத்த தலைப்பு போவோமா? போகலாம் சார். போகலாம் சார். சரியா? அப்ப அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. என்ன தலைப்பு? போக்காப்பே. பெரியது போக்காப்பே. போக்காப்பேன்னு சொல்லுவோம். ஷோர்ட்டாக சுருக்கமாக போக்காப்பே. பொது காரணிகளுள் பெரியது. அங்கனைக்குல இல்லைன்னா தான் வந்திருக்கணும். அது இட்டன்னா டைப் ஆகிருக்குது. அதனால நீங்க பொது காரணிகளுட் பெரியது அப்படின்னு சொல்ல அவசியம் இல்லை. அதை பொருள்பட சொல்லணுமாண்டா அன்னைக்குல இல்லைன்னா போட்டா ஓகே. இல்லைன்னா போட்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? ஓகே சார். சரி. ஓகே சார். பொது காரணிகளுள் பெரியது. பொது காரணிகளுள் பெரியது. பெரியது. சரி. இப்ப இந்த பொது காரணிகளுள் பெரியதுங்கிற தலைப்புக்கு போகணுமா இருந்தா கட்டாயம் இந்த முதன்மை காரணிகளோட பெருக்கம் வேணும். கட்டாயம் என்ன வேணும்? முதன்மை காரணிகளோட பெருக்கத்தை பிரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே சார். ஓகே சார். அப்ப இவ்வளவு நேரம் நான் உங்க ஒரு எண்ணுக்கு தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். எத்தனை எண்ணுக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஒரு எண்ணுக்கு. ஆனா பொது காரணிகளுள் பெரியதுங்கிறதுக்கு அங்க ஒரு எண் தரமாட்டாரு. வேறுபட்ட வித்தியாசமான 2 எண்கள் 3 எண்கள் 4 எண்கள் தருவார். அது அதிகமாக 2 எண்கள் 3 எண்கள் தான் தாரது. ஒரு எண்ணை வைத்துக்கொண்டு பொது காரணிகளுள் பெரியது சொல்ல இயலாது. குறைந்தது 2 எண்கள் இருக்கணும் கட்டாயம். குறைந்தது எத்தனை எண்கள் தரப்பட வேண்டும்? 2 2 எண்கள்.
2 எண்களுக்கு மேற்பட்ட எத்தனை எண்கள் வேணாலும் இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே சார். சரி. ஓகே சார். அப்ப இந்த பொது காரணிகளுள் பெரியது, இந்த போக்கா பேய்க்கு அடிப்படை யாருன்னா முதன்மை காரணிகளின் பெருக்கம். சரியா? ஓகே சார். அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கம் இங்க மிகவும் இன்றியமையாதது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த போக்கா பே பொது காரணிகளுள் பெரியது அதை காணணுமாயிருந்தா கட்டாயம் முதன்மை காரணிகளில் அந்த முதன்மை காரணிகளின் பெருக்கம் கட்டாயம் தேவை. அது மிகவும் இன்றியமையாதது, அவசியமானது. சரியா? ஓகே சார். அப்ப இங்க பாருங்க, முதலாவது உதாரணம். சரியா? எழுதுங்க. 6, 12, 18 6, 12, 18 ஆகிய எண்களின் பொது காரணிகளுள் பெரியதை காண்க, அப்படி காண்போம். ஓகே ஓகே சார்? சரியா? ஓகே ஓகே சார். அப்ப இப்ப இந்த 3 எண்களதும் காரணிகள் கட்டாயம் நாங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 எண்களுடைய காரணிகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப இந்த 3 காரணி, இந்த எண்களோட 3 காரணிகள் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு சார். அப்ப முதலாவது 6 நீங்க முதன்மை எண்களால பிரிப்பீங்க. அப்ப 6 முதன்மை எண்களால பிரிச்சா 3, திரும்ப 3ஆல பிரிச்சீங்கன்னா 1 தான் வந்துருச்சு. அதே மாதிரி 12 பிரிப்பீங்க 2, 6 திரும்ப 3ஆல பிரிச்சா 1 தான் வந்துருச்சு. திரும்ப 18 பிரிப்பீங்க 9, 3ஆல பிரிப்பீங்க 3, திரும்ப 3ஆல பிரிப்பீங்க 1. இப்ப இதை வைத்துக் கொண்டு இதண்ட காரணிகளை கண்டுபிடிச்சுக்கிறோம். அங்க அவர் காரணமே நேரடியா தந்திருக்காரு, ஆனா நாங்க கேள்வி செய்யல. இப்படி தானா பிரித்தல்ல பிரிச்சு போட்டுட்டு இதை பிரிக்கிறதுக்கு மிச்ச நேரம் டைம் போகாது, அதனால கவலைப்பட தேவையில்லை. இப்படி பிரிச்சு போட்டுட்டு இது ஒவ்வொன்றுக்குமான காரணிகளை கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப இங்க 6 வரணுமா இருந்தா 3ஐயும் 2ஐயும் பெருக்கி, அதாவது 6 தர 1 முதலாவது காரணி. திரும்ப இங்கனக்குல வேற எங்கிட்டு பெருக்கினாலும் சேம் காரணி தான் வரப்போகுது, வேற எங்கிட்டு பெருக்கினாலும் சேம் காரணி தான் வரப்போகுது. ஆகவே 6 காரணிகள் 1, 2, 3, 6. அப்ப மொத்தம் எத்தனை காரணிகள்? 4 காரணிகள். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா சார்? அதே மாதிரி 12 கண்டுபிடிக்கணுமா இருந்தா 2, 2, 3 இது அவ்வளத்தையும் பெருக்குவீங்க. ஆகவே 12 தர 1. மறுக 2, 1 அந்த பக்கம் 2 தர 3. அப்ப 2 தர எவ்வளவு? 6. 2 தர 6. மூன்றாவது 2 தர 2 இது 2 அங்கிட்டு 3. அப்ப 4 தர எவ்வளவு? 3. 3. 12 காரணிகள் 1, 2, 3, 4, 6, 12. ஓகே ஓகே சரியா? ஓகே சார். சார் இப்ப இது அவலத்தையும் நேரா எழுதிக்கிறோம். இது அவலத்தையும் நேரா எழுதிக்கிறோம். அதைத்தான் அந்த பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பாக்ஸ் பண்ணிருக்கல 3லையும் எந்த இடத்துல காரணிகள் இருக்குதோ அது 3ஐயும் ஏதாவது ஒரு கலர் பேனையிலையோ அப்படி ஏதாவது ஒரு பேனையில ரவுண்ட் பண்ணியோ இல்லாட்டி ஹைலைட்டர் பண்ணியோ ஏதாவது ஒரு முறையில அதை நீங்க மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்க, 1க்கு வட்டம் போட்டிருக்காங்க, 2க்கு வட்டம் போட்டிருக்காங்க, அதே மாதிரி 3க்கு வட்டம் போட்டிருக்காங்க, 6க்கு போட்டிருக்காங்க, 4க்கு போடல, 9க்கு போடல, 12க்கு போடல, 18க்கு போடல. ஏன் அதுக்கெல்லாம் போடல?
இங்க கவனிக்கணும். இந்த இடத்துல இங்க கவனிக்கணும். ஏன் பொதுவான 4, 9, 12, 18க்கு ரவுண்ட் போடல? பொதுவான காரணிகள் என்ன? அது 4, 12, 9, 18 6ல இருக்குதா? 6ன் காரணிகள்ல இருக்குதா? இல்ல இல்ல. அப்ப 3 எண்கள்லயும் ஒரு எண் வரும். 3 எண்கள்ல என்ன செய்யணும்? ஒரு காரணி வர வேண்டும். அதுதான் இங்க மிக முக்கியமானது. அப்ப எங்களுக்கு எத்தனை எண்கள் தர்றாரோ அந்த எல்லா எண்கள்லையும் ஒரு காரணி காணப்படுமாயிருந்தா அதை ஒரு பொது காரணியாக நாங்க தெரிவு செய்யலாம். அப்ப அப்படியாப்பட்ட பொது காரணிகள் இங்க என்னென்ன? 1, 2, 3, 6. இது 3, இந்த 4 காரணிகள் மட்டும்தான் இதோட பொது காரணிகள். ஓகேவா? ஓகே சார். சார் இப்ப இந்த 4 காரணில மிகவும் பெரிய காரணி எது? 6. 6. 6. இந்த 3, 6, 12, 18 இந்த 3 எண்கள்ல உள்ள காரணிகள்ல இந்த 3 எண்களின் காரணிகள்ல மிகவும் பெரிய பொது காரணி 1 ஒரு பொது காரணி, 2 ஒரு பொது காரணி, 3 ஒரு பொது காரணி, 6 ஒரு பொது காரணி. அப்ப இந்த 4 பொது காரணிகள் இங்க இருக்குது. இந்த 4 பொது காரணிகள்ல மிகவும் பெரிய பொது காரணி எத்தனை? 6. ஆகவே 6, 12, 18 6, 12, 18 இந்த போக்காப்பே பொது காரணிகளுள் பெரியது எத்தனை? 6. ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் செய்யணும். இவ்வளவு விஷயங்கள் செய்தா தான் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. சரி. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும்? இந்த பாருங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் தானே, இந்த மேல போட்டிருக்க ஒரு ஸ்டார் மார்க், அந்த ஸ்டார் மார்க்ல உள்ளதை எழுதுவோம். அதை எழுதி போட்டுட்டு 2 டபுள் ரைட் போட்டிருக்கேன், சரி போட்டிருக்கேன். அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளதை எழுதணும். இந்த ஒயிட் போர்டில் உள்ளதே எழுதணும் கட்டாயம். ஒயிட் போர்டில் உள்ளதே எழுதிக்கிறோம். எப்படி 6 காரணி வந்துச்சு, எப்படி 12 காரணி வந்துச்சு, எப்படி 18 காரணி வந்துச்சு, அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 2 சரி போட்டிருக்கதை எழுதுவீங்க. அதுக்கு அப்புறம் பொது காரணிகளுள் பெரியதான 6 ஆகும். இந்த பாருங்க, எனக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை எழுதுவீங்க. அதுக்கு கீழே அதாவது 6, 12, 18 இறுதியாக ஒரு ஸ்டார் 6, 12, 18 என்ற 3 எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண் 6 ஆனது அவற்றின் பொது காரணிகளுள் பெரியது ஆகும். அவற்றின் பொது காரணிகளுள் என்ன ஆகும்? பெரியது ஆகும். பெரியது ஆகும். அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா இது கட்டாயம் பகுதி 2ல தான் வரும், பகுதி 1ல வராது. ஏன்னா பகுதி 1ல நீங்க 90 செகண்ட்ல ஒரு கேள்வியை செய்யணும். அப்ப இந்த கேள்வியெல்லாம் 90 செகண்ட்ல எப்படியும் கஷ்டம். அப்ப அதனால இது பகுதி 2க்கு தான் இப்படி கேள்வி தருவான். சரியா? ஓகே. நோட் பண்ணி முடிவா? கொஞ்சம் டைம் வேணும் சார். ஓகே. சார் 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 கிரேட். தரம் 7 ஆட்களுக்கு தான் இந்த பேர நிறைய பாடம் முடிச்சிருக்குது. மற்ற கிளாஸ்க்கெல்லாம் 4 பாடம், உங்களுக்கு தான் 5வது பாடம் முந்தி கொண்டு போய்கிட்டு இருக்குது. நான் எப்படியும் இந்த ஏப்ரல் 31க்கு முன்னுக்கு நிறைய இன்னும் 2-3 பாடங்கள் 2 பாடம் 3 பாடத்தை முடிச்சிருவேன். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அப்ப இந்த பேனம் டிசம்பர் வரும் பொழுது உங்களுக்கு முழுமையான பாடங்கள் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியா மகன்? சரியா மகள்?
ஓகே சார். சரி, அப்ப நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார், கொஞ்சம் டைம். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணா நல்லது. அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற ஸ்கூல்ல இருந்து தான் இங்க வந்து பாடசாலையில இருந்து தான் வந்திருக்கீங்க. அப்போ உங்க வகுப்புகள்ல எல்லாம் 30 36 பேர் கூட இருப்பீங்க. அதான் இப்படி நல்ல கிளாஸ் ஒன்று நடக்குது. அப்போ எல்லா பாடத்துக்கும் 900 ரூபா. அப்போ அதான் 900 ரூபாய இத்தனை நம்ம பாடத்தாலையும் பிரிச்சா ஒரு பாடத்துக்கு இவ்வளவு தான் வருது மாசத்துக்கு. உங்களுக்கு நல்லம். நீங்க அங்க போயிட்டு இவ்வளவு காசு கொடுக்கறதுக்கு ஒரு பாடத்துக்கு 500 ரூபா கொடுத்து படிப்பாங்க. ஒரு பாடத்துக்கு 500 ரூபா, 12 பாடத்துக்கு 6000 ரூபாய். அது நல்லமா? ஒரு பாடத்துக்கு 100 ரூபாய்க்கு மேனி 900 ரூபா கொடுக்கறது நல்லமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வியை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நாட்டுல நிலவக்கூடிய பொருளாதார சிக்கல்கள்ல நிறைய பேரோட பெற்றோர்கள், சரியா, பேரண்ட்ஸ், இது எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் அந்த மாதிரிக்கே சிக்கல்களுக்கு உள்ளாகித்தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் வசதி வாய்ப்புகள், பொருளாதார பிரச்சனைலாம் இல்லை இல்லை அப்படின்னு நீங்க விளங்கிக்க கூடாது. எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு சிலர் அதை வெளியில காட்டிக்கொள்றது இல்லை. சரியா? அப்ப அதனால வேண்டி இந்த சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ் எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படிங்கிறத உங்களோட நண்பர் நண்பர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவியை நீங்க செய்யணும். அப்ப அது நாங்க அதைத்தான் இன்னைக்குல எதிர்பார்க்கிறோம். சரியா? இன்னைக்குல நாங்க பெரிய அளவு காசு வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இன்னைக்குல வகுப்புகள் மேற்கொள்ள இல்லை. அதை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப என் லிங்க் கட் ஆகும், உடனே ஜாயின் பண்ணி கொள்ளணும். இன்னும் ஒரே ஒரு தலைப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த பாடத்தை நாங்க முடிச்சுட்டே போயிருவோம். சரியா மகன்? சரியா மகள்? சார் எழுதியாச்சு. சார், அப்ப இப்ப இதை நோட் பண்ணிருப்பீங்க. இதை நோட் பண்ணி முடிவு தானே முடிவு சார். சார்? அதுக்கு கீழே இந்த நோட்டை போடுங்க. அதுக்கு கீழே இந்த நோட்டை போடுங்க. 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின் பொதுக்காரணிகளுள் பெரியது காரணி அவ்வெண்களின் பொதுக்காரணிகளுள் பெரியது போக்காப்பே எனப்படும். எனவே தரப்பட்ட எண்கள் அனைத்தையும் வகுக்கக்கூடிய, மன்னிக்கவும், தரப்பட்ட எண்கள் அனைத்தையும் வகுக்கக்கூடிய பெரிய எண் அவ்வெண்களின் பொதுக்காரணிகளுள் பெரியது ஆகும். நிறைய காரணிகள் இருக்கலாம் அந்த 3 தரப்படுற எல்லா எண்களுக்கும். அந்த எண்கள்லையும் எல்லா 3 எண்கள்லையும் அந்த காரணி காணப்படணும். கட்டாயம் அந்த காரணி மிகப்பெரிய காரணியாக இருக்கணும். அப்ப எங்களுக்கு தரப்பட்ட 6, 12, 18 இந்த 3 எண்கள்லையும் காணப்பட்ட மிகப்பெரிய காரணி 6. அது 3 எண்கள்லையும் வருது. ஆகவே 6, 12, 18 இந்த 3 எண்களின் போக்காப்பே பொதுக்காரணிகளுள் பெரியது 6 ஆகும். பல எண்களின் பொதுக்காரணியாக இருப்பது 1 மட்டும் என்றால் அவ்வெண்களின் போக்காப்பே 1 ஆகும். சரியா? ஒரு சில எண்கள் எங்களுக்கு தருவாங்க. அந்த எண்கள்ல எல்லா காரணிகளையும் நாங்க எழுதியிருக்கும் பொழுது 1 தான் 3லையும் காணப்படுது அப்படின்னா அந்த எண்களை பிரிக்கக்கூடிய காரணி 1 ஆக கொள்ளப்படும். சரியா? ஓகே சார். சார், இப்ப